Good morning, students. Higher secondary, second year, Computer Science, Unit 4, Lesson 12, Venaval அமைப்பு மொழி, Structured Query Language, Part 3. Recall, கடந்த வகுப்பிலே நாம் கற்றதை சற்றே நினைவு கூறுவோம். Introduction to SQL, SQL ஒரு அறிமுகம். Role of SQL in RDBMS, RDBMS இல் SQL இன் பங்கு. Processing skills of SQL, SQL இன் செயலாக்க திறன்கள். Installation of MySQL and creating database, ஒரு டேட்டாபேஸை உருவாக்குவது எப்படி MySQL இன்ஸ்டால் பண்ணுவது என்பது பற்றி பார்த்தோம். Creating database, தரவுத்தளத்தை உருவாக்குதல் பற்றி அறிந்தோம். Components of SQL, SQL இன் கூறுகள் DDL, DML, DCL, TCL, DQL போன்ற காம்பனன்ட்ஸை பார்த்தோம். டேட்டா டைப்ஸ், தரவு வகைகள் இவற்றை கற்றறிந்தோம். DDL, DML கமாண்ட்ஸ், டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் ஆகியவற்றை நாம் கற்றறிந்தோம். இந்த வகுப்பிலே நாம் கற்க இருப்பது DQL கமாண்ட்ஸ். Select command. The select command is used to query or retrieve data from table in a database. ஒரு டேட்டாபேஸில் இருந்து ஒரு கொரியை கொடுத்து அதில் உள்ள டேட்டாவை ரிட்ரீவ் பண்ணுறதுக்கு எடுக்கிறதுக்கு இந்த செலக்ட் கமாண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. டேபிள் என்னெல்லாம் கண்டென்ட் இருக்குன்னு சொல்லி டிஸ்பிளே பண்ணி பார்ப்பதற்கு இதை நம்ம பயன்படுத்துகிறோம். இந்த கட்டளையின் தொடரியல் ஜென்ரல் ஃபார்மேட்டு சின்டெக்ஸ் ஃபார் த செலக்ட் காலம் லிஸ்ட்டு ஃப்ரம் டேபிள் நேம். செலக்ட்டு காலம் லிஸ்ட்னா இப்போ வந்து அட்மின் நம்பர், நேமு, ஏஜு, பிளேஸு, ஃப்ரம் டேபிள் நேம் ஸ்டூடெண்ட்டு. டேபிள் நேம் என்பது தகவல் பெறப்பட்ட அட்டவணையின் பெயர். டேபிள் நேம் என்பது டேபிளுடைய பேர். காலம் லிஸ்ட் என்பது தரவு பெறப்பட்ட ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட நெடுவரிசைகளை உள்ளடக்கியது. காலம் லிஸ்ட்டில் வந்து தரவுனுடைய அந்த புலம், அந்த காலம்னுடைய பெயர், ஃபீல்டினுடைய பெயர். மாணவர் அட்டவணை பின்வரும் தரவை கொண்டிருந்தால், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த தரவுலாம் இதில் இருக்குது, ஸ்டார்டிங்கில் வந்து இது இருக்குதுன்னு நினச்சிக்கிடுங்க. மொத்தம் 100லேருந்து 107 நம்பர் வரைக்கும் மொத்தம் 8 ரெக்கார்டு வந்து இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது இந்த செலக்ட் கமெண்ட் கொடுக்கும், செலக்ட் அட்மின் நம்பர் நேம் ஃப்ரம் ஸ்டூடெண்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்? அட்மின் நம்பர் நேம் மட்டும் ஸ்டூடெண்ட்லேருந்து எடுக்கிறோம். அட்மின் நம்பர் நேம் ரெண்டு மட்டும் தான் உனக்கு டிஸ்பிளே ஆகும். அட்டவணையின் அனைத்து புலங்களையும் வரிசைகளையும் பார்க்க செலக்ட் கட்டளை இவ்வாறு இருக்கட்டும். எல்லாத்தையும் பார்க்கணும், கம்ப்ளீட்டாக இது ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் செலக்ட் ஆஸ்ட்ரிக் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் சொல்லி கமெண்ட் கொடுக்கணும். ஃபுல் டேபிள் வந்து இருக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும், செலக்ட் ஆஸ்ட்ரிக் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் இந்த கட்டளை கொடுத்தீங்கன்னா ஃபுல்லாக வரும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2 காலம் தான் கொடுத்துருக்காங்க, அதனால் என்ன செஞ்சுருக்காங்க, 2 காலம் மட்டும் உனக்கு லிஸ்ட்டு வருது. அடுத்து வந்து டிஸ்டிங் கீவேர்டு. செலக்ட்லேயே நம்ம டிஸ்டிங்க்ட்னு கீவேர்டை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். தி டிஸ்டிங் கீவேர்டு is used along with the select command to eliminate duplicate rows in a table. ஏதாவது டேபிளில் வந்து டூப்ளிகேட் ரெக்கார்ட்ஸ் இருந்தால் அதை எடுத்து விட்டுரும். செலக்ட் டிஸ்டிங்க்ட் பிளேஸ் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் இந்த கமாண்ட் கொடுத்தா என்ன ஆகுது, செலக்ட் டிஸ்டிங்க்ட் பிளேஸ் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் டேபிள். இந்த டேபிள் வந்து மொத்தம் 8 டேட்டா இருக்குது. இதில் பிளேஸை வந்து மட்டும் டிஸ்பிளே பண்ண சொல்லியிருக்கோம். செலக்ட் டிஸ்டிங்க்ட் பிளேஸ் ஃப்ரம் ஸ்டூடெண்ட். பிளேஸ் பார்த்தீங்கன்னா சென்னை, பெங்களூர், டெல்லி 3 தான் இருக்குது. பாருங்கள், அந்த 3 தான் உங்களுக்கு உழுது, சென்னை, பெங்களூர், டெல்லி. இதில் டூப்ளிகேட் ரெக்கார்ட்ஸ்லாம் உனக்கு இங்கே டிஸ்பிளே ஆகலை. பாருங்கள், சென்னை 2, 3, 4 சென்னை இருக்குது, டெல்லி 2 இருக்குது. அந்த டூப்ளிகேட் ரெக்கார்ட்ஸ் வரல. ஒரு தடவை தான் நினச்சது சென்னை டைப் பண்ணியிருக்கு, டெல்லியும் ஒரு தடவை தான் டைப் பண்ணியிருக்கு. அப்போ டூப்ளிகேட் ரெக்கார்டை எடுத்து விட்டுறோம். டிஸ்டிங் கீவேர்டு நினச்சது டூப்ளிகேட் ரெக்கார்டை எடுத்து விட்டுருது. செலக்ட் அட்மின் நம்பர் நேம் பிளேஸ் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் வேர் பிளேஸ் ஈக்குவல் சென்னை. இதில் பார்த்தீங்கன்னா வேர் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அட்மின் நம்பர் நேம் பிளேஸு, அட்மின் நம்பர் நேம் பிளேஸ் வந்து வருது. சென்னையில் பிளேஸ் வந்து சென்னை இருக்கிறது மட்டும்தான் உனக்கு டிஸ்பிளே இருக்குது, வேறு எதுவுமே உனக்கு வரல. அடுத்தது கவனிங்க, செலக்ட் அட்மின் நம்பர் நேம் ஏஜ் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் வேறு ஏஜ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 18. ஏஜ் வந்து 18ம் 18க்கு மேலேயும் பாருங்கள், 18 வந்திருக்கு, 18க்கு மேலே உள்ளது மட்டும் உனக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கு. எந்த ஃபீல்டெலாம் டிஸ்பிளே ஆகிருக்கு பாருங்கள், அட்மின் நம்பர் நேம் ஏஜ், அட்மின் நம்பர் நேம் ஏஜ். அடுத்த செலக்ட் அட்மின் நம்பர் நேம் ஏஜ் பிளேஸ் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் வேர் ஏஜ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 18 அண்ட் பிளேஸ் ஈக்குவல் டு டெல்லி. இதுக்கு என்ன அர்த்தம், அட்மின் நம்பர் நேமு ஏஜ் பிளேஸு 4 ஃபீல்டை உனக்கு கொடுக்குது. அது போக
ஏஜ் 18க்கு மேலேயும் இருக்கணும். அது போக பிளேஸ் என்னவா இருக்கணும், டெல்லி இருக்கணும். பிளேஸ் டெல்லியும் ஏஜ் 18க்கு மேலேயும் இருக்கணும். அந்த ரெக்கார்டு மட்டும் உனக்கு டிஸ்பிளேல கொடுக்குது. அடுத்து பிட்வீன் அண்ட் நாட் பிட்வீன். நீங்கள் எந்த கீவேர்டையும் நீங்கள் என்ன செய்யலாம், அந்த செலக்டோட சேர்த்து நீங்கள் எழுதலாம். செலக்ட் அட்மின் நம்பர், நேம், ஏஜ், ஜெண்டர். அப்போ 4 ஃபீல்டை வந்து நம்ம எடுக்கிறோம். 1 2 3 4. அட்மின் நம்பர், நேம், ஏஜ், ஜெண்டர். அட்மின் நம்பரு, நேமு, ஏஜ், ஜெண்டர் வந்து எடுக்கிறோம். ஃப்ரம் ஸ்டூடெண்ட்டில் இருந்து. வேர் ஏஜ் பிட்வீன் 18 and 19. 18 19க்கு இடையில. ஏஜ் வந்து 18 19க்கு இடையில உள்ளது மட்டும் உனக்கு என்ன செஞ்சிருக்கு, இதை டிஸ்பிளே பண்ணியிருக்கு. அடுத்து வந்து நாட் பிட்வீன். இதில் வந்து நீங்கள் இந்த புக்கில் இந்த ஆன்சர் வருது இல்லையா, இந்த ஆன்சர் வரணும்னு இந்த இடத்துல நீங்கள் நினச்சிங்கன்னா கமா பிளேஸ் போட்டுக்கிடுங்க. அப்போ தான் கரெக்ட். நேம், அட்மின் நம்பர், நேம், ஏஜ், ஜெண்டர், கமா பிளேஸு. அப்போ தான் உங்களுக்கு வந்து 5 காலம் ஒன்று வரும். சப்போஸ் நீங்கள் ஜெண்டர் வரைக்கும் கொடுத்தீங்கன்னா இவ்வளோ தான் வரும். 4 காலம் தான் உனக்கு டிஸ்பிளேயில் வரும். இங்கே வந்து 5 காலமும் வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள் நாட் பிட்வீன். நாட் பிட்வீன் வந்து ரிவர்ஸ் ஆர்டர் ஆஃப் த பிட்வீனுக்கு வந்து ரிவர்ஸ் ஆர்டர். இதில் கவனிங்க, ஆப்ரேட்டர் வேர் த ரெக்கார்ட்ஸ் நாட் சாட்டிஸ்ஃபைங் தி கண்டிஷன் ஆர் டிஸ்பிளே. இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாதெல்லாம் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ண போகுது. என்ன கண்டிஷன், செலக்ட் அட்மின் நம்பர், நேம், ஏஜ். அட்மின் நம்பர், நேம், ஏஜ் 3 காலம் தான் உனக்கு கொடுக்குது. ஃப்ரம் ஸ்டூடெண்ட் வேர் ஏஜ் நாட் பிட்வீன் 18 and 19. அதாவது 18 19க்கும் இடைப்பட்டது தவிர மீதி எல்லாமே. அப்போ பாருங்கள் 17 வந்துருக்கு பாருங்கள். அதாவது 18 இருக்கக்கூடாது, 19 இருக்கக்கூடாது. அப்படின்னா எது வருது, 17. உனக்கு 17 ஏஜ் உள்ளவங்களை அத்தனை பேரையும் உனக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கு. இப்போ யாருக்கெல்லாம் 17 ஏஜ் இருக்கோ அவங்க அந்த ரெக்கார்ட்ஸும் உனக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்குது. அடுத்தது இன் அண்ட் நாட் இன். இன் அண்ட் நாட் இன் கீவேர்ட்ஸு. அடுத்து வந்து இன் அண்ட் நாட் இன் கீவேர்ட்ஸு. செலக்ட் அட்மின் நேம், பிளேஸ் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் வேர் பிளேஸ் இன் சென்னை, டெல்லி. இதுக்கு என்ன அர்த்தம், அதாவது அட்மின் நம்பர், நேமு, பிளேஸு 3 காலம் உனக்கு டிஸ்பிளேயில் வரப்போகுது ஸ்டூடெண்ட்டில் இருந்து. அதில் பிளேஸ் வந்து இதெல்லாம் இருக்கணும், சென்னையும் டெல்லி மட்டும். பாருங்கள், சென்னை இருக்குது, டெல்லி இருக்குது, பெங்களூர் வந்து இதில் இல்லை. இது வந்து இன் கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க இதில். அடுத்து வந்து செலக்ட் அட்மின் நம்பர், நேம், பிளேஸு 3 ரோ வந்து வருது. ஃப்ரம் ஸ்டூடெண்ட் வேர் பிளேஸ் நாட் இன் சென்னை, டெல்லி. சென்னை டெல்லியும் தவிர்த்துட்டு அப்படின்னா பெங்களூருக்கு பாருங்கள், பெங்களூர். அதில் பார்த்தீங்கன்னா 3 பிளேஸ் தான் இருந்துச்சு, சென்னை, டெல்லி, பெங்களூர். சென்னை டெல்லியை தவிர்த்துட்டு, அப்போ நாட் இன் கீவேர்டு வந்து சென்னை டெல்லியை தவிர்த்துட்டு உனக்கு மீதியை கொடுக்கு. இட் வில் டிஸ்பிளே ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்லி ஃப்ரம் த பிளேசஸ் அதர் தேன் சென்னை, டெல்லி. சென்னை டெல்லியை தவிர்த்துட்டு மீதி கொடுக்கு. அடுத்த நல் வேல்யூ. தி நல் வேல்யூ இன் a field can be searched in a table using isNull in the where class. For example, to list all the students whose age contains no value, the command is used as select asterisk from student where age is null. அப்படின்னா என்ன அர்த்தம், ஏஜில் எதுவுமே கொடுக்காம யார் எந்த இதெல்லாம் இருக்கோ, எந்த ரெக்கார்டு இருக்கோ அது மட்டும் உனக்கு டிஸ்பிளேல வரும். ஏஜ் வந்து நல் வேல்யூ இருக்கிற ரெக்கார்ட்ஸ் மட்டும் உனக்கு டிஸ்பிளேல வரும். அப்போ ஈஸ் நல் வந்து அதுக்குள்ளது. அடுத்து ஆர்டர் பை கிளாஸ். இந்த ஆர்டர் பை கிளாஸ் வந்து என்ன செய்யுதுன்னா அசெண்டிங் ஆர்டர்லையும் டிசெண்டிங் ஆர்டர்லையும் மாற்றுது. தி ஆர்டர் பை கிளாஸ் இன் SQL இஸ் யூஸ் டு சார்ட் த டேட்டா இன் எய்தர் அசெண்டிங் ஆர் டிசெண்டிங் பேஸ்ட் ஆன் 1 or more காலம்ஸ். அதாவது 1 அல்லது அதுக்கு மேற்பட்ட காலம் வந்து அசெண்டிங் ஆர்டரில் டிசெண்டிங் ஆர்டரில் கொடுக்குது. பை டிஃபால்ட் ஆர்டர் பை சார்ட்ஸ் டேட்டா இந்த அசெண்டிங் ஆர்டர். டிஃபால்ட்டாக எப்படி இருக்கும்னா அசெண்டிங் ஆர்டரில் தான் இருக்கும். நீங்கள் எப்போ DESCன்னு சொல்லி இந்த கீவேர்டு வந்து கடைசியில் யூஸ் பண்ணுறீங்களோ அப்போ வந்து என்ன செய்யுது, டிசெண்டிங் ஆர்டரில் கொடுக்குது. we can use the keyword DESC to sort the data in descending order and the keyword ASC to sort in ascending order. அதே மாதிரி இந்த ASCன்னு கொடுத்தீங்கன்னா அது அசெண்டிங் ஆர்டருக்கு ஆகும். நீங்கள் அசெண்டிங் ஆர்டருக்கு வந்து நீங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ASC கொடுத்தீங்கன்னா அசெண்டிங் ஆர்டரில், DESCயில் கொடுத்தீங்கன்னா டிசெண்டிங் ஆர்டரில். டிஃபால்ட்டாக எந்த ஆர்டர் இருக்கும், அசெண்டிங் ஆர்டரில் இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். டு டிஸ்பிளே த ஸ்டூடெண்ட்ஸ் இன் alphabetical order of their names, the following command is used. Select asterisk from the student order by name. அது பாருங்கள், எல்லா ஃபீல்டையும் உனக்கு கொடுத்துருக்கு. நேம் படி உனக்கு அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் பாருங்கள், A to Z வரைக்கும். அந்த A to Z பாருங்கள், ஃபஸ்ட்டு A வருது, அடுத்த D, H, R. அப்போ வந்து அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் உனக்கு இது வருது. அப்போ ஆர்டர் பை நேம்னா என்னச்சுது,
நேமில் அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரும் கொடுத்துரும். இப்போ ஆர்டர் பை அட்மின் நம்பர்னா அட்மின் நம்பரில் உனக்கு அசெண்டிங் ஆர்டரில் உனக்கு கொடுத்துரும். அடுத்தது வேர் கிளாஸ். செலக்ட் ஆஸ்ட்ரிக் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் வேர் ஏஜ் கிரேட்டர் than or equal to 18 ஆர்டர் பை நேம். இதில் பாருங்கள், இதில் வேர் கிளாஸில் யூஸ் பண்ணுறோம். நேம் வந்து அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் கொடுத்துருக்கு. ஆனால் ஏஜ் எப்படி இருக்குது? 18 அதுக்கு மேலேயும் இருக்குது. ஏஜ் 18 அதுக்கு மேலே உள்ள ரெக்கார்ட் மட்டும் கொடுத்துருக்கு, மற்ற ரெக்கார்டை கொடுக்கல. எப்படி இருக்குது? அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் கொடுத்துருக்கு. இதே பாருங்கள், செலக்ட் ஆஸ்ட்ரிக் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் வேர் ஏஜ் கிரேட்டர் than or equal to 18 ஆர்டர் பை நேம் டிஎஸ்சின்னு கொடுத்துருக்கல. அப்படின்னா என்ன செய்யும்? டிசெண்டிங் ஆர்டரில் கொடுக்கும். அப்போ என்ன செய்யுது? ஏஜ் வந்து 18 வயசுக்கு மேலே உள்ள 18 வயசுக்கு மேலே உள்ளது மட்டும் டிஸ்பிளே பண்ணியிருக்கு. அது எப்படி டிஸ்பிளே பண்ணி பாருங்க, ரிவர்ஸ் ஆர்டரில் பண்ணியிருக்கு பாருங்கள். நேமில் வந்து டிசெண்டிங் ஆர்டரில் பண்ணியிருக்கு. அதாவது ஃபஸ்ட்டு வந்து ஆர் வருது, அடுத்த டி, பிறகு தான் ஏ, கடைசியில் தான் என்ன செய்யுது? ஏ வந்து உனக்கு வருது. அப்போ இது வந்து டிசெண்டிங் ஆர்டர், அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர்லேயே டிசெண்டிங் ஆர்டரில் உனக்கு டிஸ்பிளே பண்ணுது. அடுத்தது வந்து குரூப் பை கிளாஸ். குரூப் பை என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செலக்ட் ஜெண்டர் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் குரூப் பை ஜெண்டர். அதை அந்த குரூப்பை வந்து தனியாக ஜெண்டர் குரூப்பை வந்து ஜெண்டரில் எத்தனை குரூப் இருக்குன்னு காட்டுது பாருங்கள். ஜெண்டரில் மேல் குரூப் ஒன்று இருக்குது, ஃபீமேல் குரூப் இருக்குது, M1 இருக்குது, F1 இருக்குது. செலக்ட் ஜெண்டர் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் குரூப் பை ஜெண்டர் அப்படின்னா என்ன அர்த்தம்? மொத்தம் அதில் எத்தனை குரூப் இருக்குன்னு சொல்லி காட்டுது. மேல் 1, ஃபீமேல் 1. செலக்ட் ஜெண்டர் கவுண்ட் ஆஸ்ட்ரிக் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் குரூப் பை ஜெண்டர். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஜெண்டரையும் எத்தனை கவுண்ட் இருக்குன்னு சொல்லி காட்டுது. ஒவ்வொரு ஜெண்டர்லையும் மேலில் வந்து 5 பேர் இருக்காங்க, ஃபீமேல் எத்தனை இருக்காங்க? 3. குரூப் பை ஜெண்டர்னு சொல்லி கொடுத்தா ஜெண்டரில் குரூப் பண்ணும். குரூப் பை சப்போஸ் நீங்கள் பிளேஸும் கொடுத்தீங்கன்னா, பிளேஸ் வந்து இப்போ சென்னையில் எத்தனை பேர் இருக்காங்க, டெல்லியில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி வரும். இங்கே வந்து ஜெண்டர்லேயே கொடுத்துருக்கு, குரூப் பை ஜெண்டர். ஸோ உங்களுக்கு வந்து எத்தனை கொடுத்துருக்கு? மேலில் வந்து 5 பேர், ஃபீமேலில் 3 பேர்னு சொல்லி காட்டுது. அடுத்தது ஹேவிங் கிளாஸு. ஹேவிங் கிளாஸ் எப்படி இருக்குது அப்படின்னா, செலக்ட் ஜெண்டர் கவுண்ட் ஆஸ்ட்ரிக் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் குரூப் பை ஜெண்டர் ஹேவிங் பிளேஸ் ஈக்குவல் டு சென்னை. இதில் வந்து ஒரு சின்ன எரர் இருக்குது. இப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரிசல்ட் வராது, காட்டாது, எரர் சொல்லும். இதில் நீங்கள் குரூப் பை ஜெண்டர் கமா பிளேஸ் கொடுக்கணும். அப்போ தான் இந்த ஆன்சர் வரும். குரூப் பை ஜெண்டர் கமா பிளேஸ். அதே போல் இங்கேயும் ஜெண்டர் கமா பிளேஸ் கமா கவுண்ட் கொடுத்தீங்கன்னா அந்த பிளேஸும் சேர்ந்து உனக்கு டிஸ்பிளேல வரும். ஜெண்டர் கமா பிளேஸ் கமா கவுண்ட் ஆஸ்ட்ரிக்னு கொடுத்தீங்கன்னா ஜெண்டர் வரும், பிளேஸ் வரும், கவுண்ட் ஆஸ்ட்ரிக்கும் வரும். 3 ஃபீல்டு உனக்கு காட்டும் ஸ்டூடெண்ட்டில். குரூப் பை ஜெண்டர் கமா பிளேஸ் கொடுக்கணும். அப்போ தான் இந்த ஆன்சர் என்ன செய்யும்? வரும். இல்லாத என்ன செய்யணும்னா 5 மேல் 5 காட்டும், ஃபீமேலில் 3 காட்டும். இதுபடி. ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய புக்கில் வந்து கரெக்ட் பண்ணிங்க, இந்த ஸ்டேட்மெண்ட்டை கரெக்ட் பண்ணிங்க. செலக்ட் ஜெண்டர் கமா கவுண்ட் ஆஸ்ட்ரிக் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் குரூப் பை ஜெண்டர் கமா பிளேஸ். இந்த பிளேஸை வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துடுங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த ஆன்சர் வரும். அல்லது உங்களுக்கு மேல் 5 காட்டும், ஃபீமேலில் 3 காட்டும். போன ஆன்சரே காட்டிடும். ஹேவிங் பிளேஸ் ஈக்குவல் டு சென்னை. அப்போ சென்னையில் வந்து மேல் 2 பேர் இருக்காங்க, ஃபீமேல் வந்து 2 பேர் இருக்காங்க. மேற்கண்ட வெளியீடு மாணவர் அட்டவணையில் சென்னையை சேர்ந்த ஆண் மற்றும் பெண் மாணாக்கரின் எண்ணிக்கையை காண்பிக்கிறது. அதாவது சென்னையில் எத்தனை பேர் இருக்காங்க, மேல் எத்தனை இருக்காங்க, ஃபீமேல் எத்தனை இருக்காங்கன்னு சொல்லி காட்டுது. இது அவ்வளோத்தையுமே நம்ம என்ன செய்வோம்? MySQL விண்டோவில் போய் நம்ம பார்த்துருவோம். ஒவ்வொரு கமாண்டாக நம்ம டைப் பண்ணி பார்த்துருவோம். இப்போ வந்து செலக்ட் ஆஸ்ட்ரிக் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் சொல்லி கொடுக்கோம் இல்லையா? இப்போ நான் வந்து என்டர் பண்ணுறேன். உனக்கு எத்தனை ரெக்கார்ட் இருக்குது? 8 ரெக்கார்ட் இருக்குது. நம்ம ஏற்கனவே நம்ம வந்து இப்போ வரிசையாக பார்த்தோம் இல்லையா? அதை இப்போ வரிசையாக பார்க்க போகிறோம். மொத்தம் 8 ரெக்கார்ட் இருக்குது. என்ன ரெக்கார்ட்லாம்? 100லேருந்து ஆரம்பிச்சு 107 வரைக்கும் மொத்தம் 8 ரெக்கார்ட்ஸ் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கு. இதில் பிளேஸ் பார்த்துக்கிடுங்க. சென்னை இருக்குது, டெல்லி, பெங்களூர் 3 பிளேஸ் தான் இதில் இருக்குது. ஏஜ் வந்து 17லேருந்து 19 வரைக்கும் இருக்குது. அதேபோல் ஜெண்டர் வந்து மேலும் ஃபீமேலும் இந்த அட்டவணையில் இருக்குது. இந்த அட்டவணையில் உள்ள டீட்டெயில்ஸை நம்ம வெவ்வேறு விதமாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து செலக்ட் அட்மின் நம்பர் நேம் 2 ஃபீல்டு மட்டும் எடுக்கும் ஃப்ரம் ஸ்டூடெண்ட். இங்கே பாருங்கள், அட்மின் நம்பரும் நேம் மட்டும் உனக்கு கொடுக்கு, மற்ற ஃபீல்டை விட்டுட்டு. செலக்ட் அட்மின் நம்பர் கம்மா நேம் கொடுத்தோன்னு நினச்சிது, அட்மின் நம்பரும் நேம் மட்டும் உனக்கு கொடுக்குது. அடுத்தது பாருங்கள், டிஸ்டிங்க்ட் கீவேர்டு. செலக்ட் டிஸ்டிங்க்ட் பிளேஸ் ஃப்ரம் ஸ்டூடெண்ட். அப்போ வந்து என்ன செய்யுதுன்னா, இந்த டிஸ்டிங்க்ட் கீவேர்டு என்ன செய்யுது அப்படின்னா, பிளேஸை மட்டும் உனக்கு கொடுக்குது. செலக்ட் டிஸ்டிங்க்ட் பிளேஸ் ஃப்ரம் ஸ்டூடெண்ட். பிளேஸ் ஃபீல்டை மட்டும் கொடுக்க, அதில் வந்து டூப்ளிகேஷன் அவாய்ட் பண்ணிடும். இதில் பாருங்கள், சென்னை வந்து ஆக்சுவலாக அதில் எத்தனை இருந்துச்சு? 4 பேர் இருந்தாங்க. ஆனால் ஒரு தடவை தான் காட்டுது. அப்போ டூப்ளிகேஷன் அவாய்ட் பண்ணிடும். டிஸ்டிங்க்ட் கீவேர்டு வந்து டூப்ளிகேஷனை அவாய்ட் பண்ணிடுது.
அடுத்தது select all place from student. select all place from student. இது என்ன செய்ய பாருங்க, எல்லா பிளேஸையும் காட்டுது, ஆனால் உங்களுக்கு டூப்ளிகேஷனையும் காட்டுவாங்க. சென்னை எத்தனை இருக்குது, 2 3 4 இருக்குது, 3 4 இருக்குது, சென்னை 4 இருக்குது, டெல்லி எத்தனை இருக்குது, 2 இருக்குது, பெங்களூர் 2 இருக்குது. ஸோ உங்களுக்கு டூப்ளிகேஷனை அவாய்ட் பண்ணலை இந்த கமெண்ட். செலக்ட் ஆல் வந்து டூப்ளிகேஷன் அவாய்ட் பண்ணலை. செலக்ட் டிஸ்டிங்க்ட்னா என்ன செஞ்சிருது, உனக்கு வந்து டூப்ளிகேஷனை அவாய்ட் பண்ணிடுது. அடுத்த கமெண்ட் என்ன அப்படின்னா, செலக்ட் அட்மின் நம்பர் நேம் பிளேஸு. செலக்ட் அட்மின் நம்பர் பிளேஸு, அதாவது அட்மின் நம்பரையும் நேமு பிளேஸையும் கொடுக்கு. ஃப்ரம் ஸ்டூடெண்ட், ஸ்டூடெண்ட்லேருந்து கொடுக்குது. வேர் பிளேஸ் ஈக்குவல் டு சென்னை. அப்போ என்ன செய்து பாருங்கள், சென்னையில் பிளேஸ் வந்து சென்னையாக இருக்குது, அதில் 3 ஃபீல்டை காட்டுது. சென்னையில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லி காட்டுது. அது அட்மின் நம்பரும் காட்டுது, நேம் காட்டுது, பிளேஸ் காட்டுது. மொத்தம் 4 பேர் சென்னையில் இருக்காங்க. அடுத்த கமெண்ட்டு, செலக்ட் அட்மின் நம்பர் நேம் பிளேஸு ஃப்ரம் ஸ்டூடெண்ட்டு வேர் ஏஜ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 18. அதாவது 18 வயசுக்கு மேற்பட்டவங்க, 18 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு அட்மின் நம்பர் நேமு பிளேஸு அதை வந்து உனக்கு காட்டுது. அட்மின் நம்பர் நேமு பிளேஸ் வந்து காட்டுது. அது 18 வயசுக்கு மேற்பட்டவங்களோட உனக்கு காட்டுது. அதில் வந்து நீங்கள் பிளேஸும் சேர்த்து போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். பாருங்கள் பிளேஸ் பாருங்கள், பிளேஸும் சேர்த்து காட்டுதுன்னா ஏஜும் சேர்த்து காட்டுது. இதில் ஏஜும் சேர்த்து காட்டுது. 18 வயசுக்கு மேற்பட்டவங்க மட்டும் உனக்கு காட்டுது. 18 வயசு 19 வயசு ரெண்டையுமே உனக்கு காட்டுது. அடுத்த கமெண்ட் பாருங்க, செலக்ட் அட்மின் நம்பர் நேமு பிளேஸு. செலக்ட் அட்மின் நம்பர் நேமு பிளேஸு ஏஜ் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்டு. மொத்தம் எத்தனை ஃபீல்டு, 1 2 3 4 ஃபீல்டு. வேர் ஏஜ் வந்து எப்படி இருக்கணும், 18 வயசுக்கு மேலே இருக்கணும். அது போக பிளேஸ் கட்டாயம் என்ன இருக்கணும், டெல்லி மட்டும்தான் இருக்கணும். பாருங்கள் டெல்லி மட்டும்தான் வருது. 18 வயசு உள்ள ஆளும் டெல்லி மட்டும்தான் உனக்கு வருது. டெல்லியில் வந்து 19 வயசு உள்ள ஆள் இல்லை, அதனால தான் காட்டலை. என்ன, அதனால் 18 வயசுக்கு மேலேயும் பிளேஸ் என்னவாக இருக்கணும், டெல்லியாக இருக்கணும். அடுத்தது எப்படி பாருங்கள், அடுத்த வந்து பிட்வீன் அண்ட் நாட் பிட்வீன். பிட்வீன் ஃபஸ்ட் வந்து பிட்வீன் பார்த்துறோம். வேர் ஏஜ் பிட்வீன் 18 and 19. 18 வயசு 19 வயசுக்கு இடையில் உள்ள ஆட்களை மட்டும் காட்ட போகுது. அவங்க ஃபீல்டு நேம் என்ன கொடுக்க போகுது, அட்மின் நம்பர் நேமு ஏஜ் ஜெண்டர் ஸ்டூடெண்ட் டேபிள்லேருந்து கொடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள் 4 ஃபீல்டு உனக்கு வருது. 18 வயசும் 19 வயசுக்கு இடப்பட்ட ரெக்கார்டு மட்டும் உனக்கு கொடுக்குது. ஏஜ் வந்து 18 19க்கும் இடைப்பட்ட ரெக்கார்ட்ஸ் மட்டும் உனக்கு டிஸ்பிளேயில் காட்டுது. அடுத்தது பாருங்கள் நாட் பிட்வீன் கொடுத்துருக்கோம். சேம் தான், அதே அட்மின் நம்பர் நேம் ஏஜ் ஜெண்டர் 4 ஃபீல்டு தான் கொடுக்கு. இதில் ஏஜ் வந்து நாட் பிட்வீன் 18 and 19. 18 வயசு 19 வயசுக்கு இடையில இல்லாமல். அப்போ பாருங்கள் 17 வயசு காட்டுது. 17 வயசு உள்ள ரெக்கார்ட்ஸ் மட்டும் உனக்கு காட்டுது. அடுத்து வந்து இன் கீவேர்டு. அதே தான் செலக்ட் அட்மின் நம்பர் நேம் ஏஜ் பிளேஸ் 4 ஃபீல்டு. இன் கீவேர்டில் சென்னையும் டெல்லியும் உள்ளது மட்டும் காட்டும். பாருங்கள் இப்போ உனக்கு சென்னை டெல்லி மட்டும் காட்டுது. சென்னையும் இருக்குது டெல்லியும் இருக்குது. அடுத்தது நாட் இன் கீவேர்டுனா சென்னையும் டெல்லியும் தவிர மீதியை காட்ட போது பெங்களூர் மட்டும் காட்டுது. அப்போ வந்து நாட் இன் கீவேர்டு வந்து பெங்களூரை காட்டிடுது. அடுத்து வந்து ஈஸ் நல் பார்த்தோம் இல்லையா. இப்போ இதில் வந்து நல்லு கிடையாது. மொத்தம் 8 ரெக்கார்ட் பார்த்தோம். 8ல் வந்து ஏஜ் நல்லா எதுவும் இருக்கா, எல்லாமே ஃபுல்லாக ஏஜ் போட்டிருக்கோம். 17 18 19 சொல்லி ஏஜ் போட்டிருக்கோம். ஸோ உனக்கு என்ன செய்யுது, எம்டி செட்டுன்னு சொல்லி காட்டுது. அதனால் உனக்கு அது நல் ரெக்கார்டு இல்லை, எம்டி செட்டுன்னு சொல்லி உனக்கு காட்டுது. அடுத்து ஆர்டர் பை கிளாஸு. அடுத்து வந்து ஆர்டர் பை வந்து உனக்கு எப்படி செய்து பாருங்கள், ஆஸ்ட்ரிக் ஃப்ரம் சொல்லி கொடுத்தாச்சு. அதனால் எல்லா ஃபீல்டையும் காட்டும் ஸ்டூடெண்ட்டில். பிறகு நேமில் வந்து அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் காட்டுது. பாருங்கள் நேமில் வந்து பாருங்கள் A to Z கொடுக்குது. அட்மின் நம்பர் விட்டுட்டு பாருங்கள், அட்மின் நம்பர் இர்ரெகுலராக இருக்கா, நேம் வந்து உனக்கு A to Z உனக்கு காட்டுது. அடுத்து வந்து வேர் ஏஜ் வந்து ஸ்டூடெண்ட் ஆஸ்ட்ரிக் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் வேர் ஏஜ் கிரேட்டர் than or equal to 18 மட்டும் காட்ட போது ஆர்டர் பை நேம். 18 வயசும் 18 வயசுக்கு மேலே உள்ளவங்க காட்டுது. ஆர்டர் பை நேம் வந்து காட்டுது. அடுத்து வந்து ஆர்டர் பை நேமு, ஆனால் டிசெண்டிங் ஆர்டரில் வரப்போகுது. இப்போ வந்து இது அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் வந்து அசெண்டிங் ஆர்டரில் இருக்கு இல்லையா, அதே அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் வந்து உனக்கு எப்படி வரப்போகுதுன்னா டிசெண்டிங் ஆர்டரில். R ஃபஸ்ட்டு வருது, A வந்து கடைசியில் வருது. இப்போ எதுக்கு, ஏஜ் கிரேட்டர் than 18 18 வயசுக்கு மேலே உள்ளதும் காட்டியிருக்கு. ஆர்டர் பை நேம் டிசெண்டிங், DESCனா டிசெண்டிங், ASCன்னு போட்டிங்கன்னா அசெண்டிங். அது ASC கொடுக்க வேண்டாம், அது ஆப்ஷனல். இதில் பார்த்தீங்கன்னா கொடுக்கல, நம்ம கொடுக்காமனாலும் அதே உனக்கு ஆன்சர் தான் வரும்.
கொடுத்தாலும் பாருங்கள், கொடுத்தும் பாருங்கள், ஏஎஸ்சி கொடுத்து பாருங்கள். இப்போ ஏஎஸ்சின்னு கொடுத்தீங்கன்னா உனக்கு எப்படி வருது? அசெண்டிங் ஆர்டரில் வரும். ஏஎஸ்சின்னு கொடுத்தாலும் உனக்கு அசெண்டிங் ஆர்டரில் தான் வருது. அடுத்து வந்து குரூப் பை. அடுத்து வந்து குரூப் பை. செலக்ட் ஜெண்டர் கவுண்ட் ஆஸ்ட்ரிக் ஃப்ரம் ஸ்டூடெண்ட். குரூப் பை ஜெண்டர் பிளேஸ் ஹேவிங் பிளேஸ் ஈக்குவல் டு சென்னை. அதாவது இது என்ன அர்த்தம்? செலக்ட் ஜெண்டர் கவுண்ட் ஆஸ்ட்ரிக் கொடுத்துருக்கோம். அப்போ ஜெண்டரில் வந்து எத்தனை பேர் இருக்கான்னு சொல்ல போகிறாங்க. ஃப்ரம் ஸ்டூடெண்ட் குரூப் பை ஜெண்டர் கமா பிளேஸ். அதாவது ஜெண்டரும் கொடுத்துருக்கோம், பிளேஸும் கொடுத்துருக்கோம். ஜெண்டரும் கொடுத்துருக்கோம், பிளேஸும் கொடுத்துருக்கோம். ஃபீல்டில் உங்கள் புக்கில் இதை தான் மாற்ற சொன்னேன். பிளேஸை வந்து நீங்கள் போட்டுக்கிடுங்கன்னு சொன்னேன். ஹேவிங் பிளேஸ் ஈக்குவல் டு சென்னை. அப்போ வந்து உனக்கு எப்படி காட்டுது பாருங்கள். ஜெண்டர் வந்து ஃபீமேலில் சென்னையில் 2 பேர் இருக்காங்க. அடுத்து மேலில் எத்தனை பேர் இருக்காங்க? 2 பேர் இருக்காங்க. இதில் வேணால் நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் வந்து இதில் பிளேஸும் சேர்த்து கொடுத்தீங்கன்னு வச்சுங்க. சப்போஸ் வந்து இந்த கவுண்ட்டில் இதில் எக்ஸ்ட்ரா நீங்கள் பிளேஸும் சேர்த்து கொடுத்தீங்க அப்படின்னா உனக்கு என்ன காட்டுது? பிளேஸும் சேர்த்து காட்டுது. ரெண்டுமே சென்னை தான். சென்னையில் 2 பேர் இருக்காங்க. இதில் ஃபீமேலில். அதே போல் மேலில் வந்து சென்னையில் 2 பேர் உனக்கு இருக்காங்க. அடுத்தது வந்து குரூப் பையிலே இன்னொரு கமாண்ட் வந்து கொடுக்க போகிறோம். குரூப் பையில் வந்து இன்னொரு கமாண்ட் கொடுக்கறோம். எப்படி கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செலக்ட் ஜெண்டர் ஃப்ரம் ஸ்டூடெண்ட். செலக்ட் ஜெண்டர் ஃப்ரம் ஸ்டூடெண்ட். வெறுமனே ஜெண்டர் மட்டும் கொடுங்க. ஜெண்டர் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் குரூப் பை ஜெண்டர். குரூப் பை ஜெண்டர்னு கொடுத்தீங்கன்னா என்ன வருதுன்னு பாருங்கள். உனக்கு வந்து ஃபீமேலும் மேலும் மொத்தம் குரூப்பில் வந்து எத்தனை இருக்காங்க? மொத்தம் எத்தனை குரூப் இருக்குது ஜெண்டரில்? ஃபீமேல் 1, மேல் 1. ஃபீமேல் 1, மேல் 1. அப்போ வந்து ஹேவிங் கிளாஸில் வந்து என்ன எரர் மாற்ற சொன்னேன்? ஜெண்டர் கமா பிளேஸை வந்து மாற்றிக்கிடுங்க. அது எரர், உங்கள் புக்கில் உள்ள எரர், அதை மாற்றிக்கிடுங்க. அடுத்தது டிசிஎல் கமெண்ட்ஸ், டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ் கமெண்ட்ஸ். இதில் வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட் வந்து மொத்தம் 3 கமெண்ட் இருக்குது. இதில் கமிட்டு, சேவ் பாயிண்ட்டு, ரோல் பேக்குன்னு சொல்லி மொத்தம் 3 கமெண்ட் இருக்குது. அதில் மொதல் கமெண்ட் வந்து கமிட் கமெண்ட்டு. இந்த கமிட் கட்டளை தரவு தளத்தில் உள்ள எந்த ஒரு நடவடிக்கையையும் நிரந்தரமாக சேமிக்க பயன்படுது. அதாவது நீங்கள் வந்து டேட்டா பேஸ் எல்லாத்தையும் நீங்கள் உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும்? கமிட் கொடுத்தீங்கன்னா பெர்மனெண்ட்டாக உனக்கு சேவ் பண்ணிடும். இது என்ன செய்யணும்னா, சேவ் பாயிண்ட்டு இந்த கமெண்டால் நல்லிஃபை பண்ணி பெர்மனெண்ட்டாக சேவ் பண்ணிடும். இன்சர்ட்டு, அப்டேட்டு, டெலீட்டு போன்ற டிஎம்எல் கட்டளை பயன்படுத்தி செய்யப்பட்ட மாற்றங்கள் நிரந்தரம் அல்ல. எஸ்கியூஎல் தூண்டுகுறில் கமிட் கட்டளை கொடுத்த பிறகுதான் இது நிரந்தரமாக குறிக்கப்படுகிறது. அதாவது நீ இப்போ இன்சர்ட் அப்டேட்லாம் கொடுத்தீங்கன்னா, சேவ் பாயிண்ட் கொடுத்துட்டு ரோல் பேக் கொடுத்தீங்கன்னா அது முந்தின லெவலுக்கு போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து 10 ரெக்கார்டு இருக்குது, 2 ரெக்கார்டை டெலீட் பண்ணிட்டீங்க. அந்த 2 ரெக்கார்டை டெலீட் பண்ணுறதுக்கு முன்னாடி சேவ் பாயிண்ட் ஏன்னு சொல்லி கொடுக்கீங்க. டெலீட் பண்ண பிறகு ரோல் பேக் டு ஏன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா திரும்ப நீங்கள் டெலீட் பண்ண ரெக்கார்டும் சேர்ந்து வந்துடும். ஸோ நீங்கள் கமிட் கட்டளை கொடுத்துட்டிங்கன்னா அது பெர்மனெண்ட்டாக சேமிச்சிடும். டெலீட் பண்ண பிறகு நீங்கள் கமிட் கொடுத்துட்டிங்கன்னா பிறகு நீங்கள் என்ன செய்ய முடியாது? அந்த டெலீட் பண்ணதை நீங்கள் எடுக்க முடியாது. அப்போ வந்து நிரந்தரமாக சேமிக்கிறதுக்குன்னா நீங்கள் கமிட் யூஸ் பண்ணணும். எஸ்கியூஎல் தூண்டுகுறில் கமிட் கட்டளை கொடுத்த பிறகு தான் இது நிரந்தரமாக குறிக்கப்படுகிறது. கமிட் கட்டளை கொடுத்து விட்டால் செய்யப்பட்ட மாற்றங்களை திரும்ப பெற இயலாது. கமிட் கட்டளை கொடுத்துட்டிங்கன்னா செய்யப்பட்ட மாற்றங்களை என்ன செய்ய முடியாது? திரும்ப பெற முடியாது. கமிட் கட்டளை இவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது. கமிட் போட்டு செமிகோலன் கொடுத்துட்டா போதும். கமிட் கொடுத்து செமிகோலன் கொடுத்துட்டிங்கன்னா
நீங்கள் உள்ள எத்தனை ரெக்கார்டு வச்சுருக்கீங்களோ அது அவ்வளோ அப்படியே சேவ் ஆயிரும். அடுத்தது வந்து ரோல்பேக் கமாண்டு. இந்த ரோல்பேக் கட்டளை கடைசி கமிட் கட்டளைக்கு பிறகு கொடுத்த அனைத்து கட்டளைகளையும் திரும்ப பெறும். இந்த கட்டளையும் சேவ் பாயிண்ட் கட்டளையும் பயன்படுத்தி ஒரு குறிப்பிட்ட சேவ் பாயிண்ட் இடத்துக்கு கொண்டு செல்ல முடியும். எடுத்துக்காட்டு ரோல்பேக் டு சேவ் பாயிண்ட் நேம். ஃபார் எக்ஸாம்பிள் ரோல்பேக் டு ஏ ரோல்பேக் டு ஏ அப்படின்னா நீங்கள் சேவ் பாயிண்ட்டில் வந்து ஏங்கிற ஒரு பொசிஷனில் வச்சுருந்தீங்கன்னு வச்சுங்க, அந்த பொசிஷனுக்கு முந்தின பொசிஷனுக்கு போயிடும். அடுத்த சேவ் பாயிண்ட் கமாண்டு இதையும் சேர்த்தா நீங்கள் கொடுக்க முடியும். சேவ் பாயிண்ட் கமாண்ட் என்ன செய்யணும், இந்த கட்டளை ஒரு நடவடிக்கை தற்காலிகமாக சேமித்து வைப்பதால் நாம் தேவைப்படும் சமயங்களில் திரும்ப இந்த நிலைக்கு செல்லலாம். தற்காலிகமாக வந்து ஒரு சேவ் பாயிண்ட் ஏன்னு சொல்லி அதில் எத்தனை ரெக்கார்டு இருக்கோ அந்த ரெக்கார்டு மட்டும் அதில் சேவ் பண்ணியிருக்கோம். நம்ம எப்போ வந்து ரோல் பேக் டு ஏன்னு சொல்லி கொடுக்கோமோ அப்போ இந்த சேவ் பாயிண்ட்டுக்கு இங்கே திரும்பிடும். அதாவது இதில் சேவ் பாயிண்ட் கொடுக்கும்போது எத்தனை ரெக்கார்டு இருந்துச்சோ அந்த ரெக்கார்டு வந்து உனக்கு வந்துடும். நாம் தேவைப்படும் சமயங்களில் அந்த நிலைக்கு செல்லலாம். நம்முடைய அட்டவணையின் மாறுபட்ட நிலைகளை வெவ்வேறு பெயர்களை பயன்படுத்தி எந்த சமயத்திலும் சேமித்துக் கொள்ளலாம். மேலும் ரோல்பேக் கட்டளை பயன்படுத்தி மீண்டும் அந்த நிலையை சென்றடையலாம். சேவ் பாயிண்ட் நேம். எக்ஸாம்பிள் வந்து சேவ் பாயிண்ட் ஏ. ரோல்பேக் டு ஏன்னு போட்டிங்கன்னா அது எந்த பொசிஷனில் வச்சு சேமிச்சிங்களோ அந்த பொசிஷனுக்கு போயிடும். இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுதோம். இந்த எக்ஸாம்பிளை நீ பார்த்தீங்கன்னா உனக்கு நல்லா புரியும். எக்ஸாம்பிள் ஷோயிங் கமிட் சேவ் பாயிண்ட் அண்ட் ரோல் பேக் இன் த ஸ்டூடெண்ட் டேபிள் ஹேவிங் த ஃபாலோயிங் டேட்டா. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த உனக்கு வந்து இந்த டேட்டாலாம் இருக்குதுன்னு வச்சுக்கிடுங்க. ஒரு டேபிள் வந்து இந்த டேட்டா இருக்குது. எத்தனை டேட்டா? 1 2 3 4 5 ரெக்கார்டு இருக்குது. இந்த 5 ரெக்கார்டு தான் இருக்குது. இதில் வந்து நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ரெக்கார்டு சேர்க்குறீங்க. இன்சர்ட் இன்ட்டு ஸ்டூடெண்ட்டு வேல்யூஸ்ன்னு சொல்லி இந்த ரெக்கார்ட்ஸை வந்து சேர்க்கிங்க. 107வது ரெக்கார்டை நீங்கள் இப்போ 106 வரைக்கும் இருக்கு இல்லையா, நீங்கள் 107வது ரெக்கார்டை சேர்க்குறீங்க. இந்த பீனா ரெக்கார்டை சேர்க்குறீங்க. சேர்த்துட்டு கமிட் கொடுத்துட்டிங்கன்னா பெர்மனெண்ட்டாக சேவ் ஆயிரும். பாருங்கள் இதில் எந்த ரெக்கார்ட் சேர்ந்துட்டு 107 பீனா. இப்போ இன்சர்ட் இன்ட்டு ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அதை ஒரு ரெக்கார்டாக சேமிச்சுட்டு அப்போ கமிட் கொடுத்தீங்கன்னா பெர்மனெண்ட்டாக சேவ் ஆயிரும். இந்த நிலையில் உனக்கு சேவ் ஆயிரும். இந்த நிலைனா என்ன, எத்தனை ரெக்கார்டு இருக்குது? ஒரு 3 6 ரெக்கார்டோட இந்த டீட்டெயில்ஸ் உள்ள நிலையில் உனக்கு வந்து சேவ் ஆயிரும். இப்போ வந்து நீங்கள் அப்டேட் பண்ணுறீங்க. அதாவது அப்டேஷனாக என்ன அப்படின்னா மாற்றுறீங்க. என்ன மாற்றுறீங்க? 105வது ரெக்கார்டு வந்து ரேவதின்னு இருந்துச்சு இல்லையா, அதை நீங்கள் எப்படி என்ன நேம் எப்படி மாற்றுறீங்க? நேம் வந்து மினின்னு சொல்லி மாற்றிட்டீங்க. 105வது ரெக்கார்டை நேம் வந்து மினின்னு சொல்லி மாற்றிட்டு சேவ் பாயிண்ட் ஏன்னு சொல்லி கொடுத்துட்டீங்க. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. சேவ் பாயிண்ட் ஏன்னு கொடுத்துட்டு ரோல் பேக் பண்ணியாச்சுன்னா இதே நிலைமைக்கு நம்ம திரும்ப வர போகிறோம். இப்போ நம்ம வந்து சேவ் பாயிண்ட் ஏன்னு சொல்லி கொடுத்துட்டோம் இல்லையா, சேவ் பாயிண்ட் ஏல என்ன இருக்குது? மொத்தம் எத்தனை ரெக்கார்டு இருக்குது? 3 3 6 ரெக்கார்டு இருக்குது. அதில் நீங்கள் நல்லா கவனிச்சுக்கிடுங்க. இந்த நேம் என்னவா இருக்குது? மினின்னு சொல்லி இருக்குது. இந்த ரெக்கார்டு வந்து இருக்குது. அது போக ஒரு 5 ரெக்கார்டும் இருக்குது. இந்த நேம்ஸ்லாம் இதே மாதிரி இருக்குது. நம்ம எப்போ ரோல் பேக் டு ஏன்னு சொல்லி கொடுக்கோமோ வேறு ஏதாவது மாற்றம் இதில் செஞ்சுட்டு திரும்ப இங்கே வரணும்னா வந்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இன்சர்ட் இன்ட்டு ஸ்டூடெண்ட் வேல்யூஸ் 108வது ரெக்கார்டை சேர்க்குறோம். ஜெய்ஷா F19 டெல்கின்னு சொல்லி சேர்க்குறோம். இதை வந்து சேவ் பாயிண்ட் பின்னு வச்சுட்டோம். இது அடுத்த சேவ் பாயிண்ட் பின்னு சொல்லி வச்சுருக்கோம். இப்போ உனக்கு என்ன வந்துட்டு பாருங்கள், எக்ஸ்ட்ரா இந்த ரெக்கார்டு ஆயிட்டு, எக்ஸ்ட்ரா இந்த ரெக்கார்டு மாறிட்டு. இப்போ நான் என்ன செய்கிறேன்னா ரோல் பேக் கமெண்ட்டை கொடுங்க. ரோல் பேக் டு ஏ, முந்தின நிலைமைக்கு வரணும். முந்தின நிலைமை பார்த்தோம் இல்லையா, இந்த ரெக்கார்டு இல்லாமல் இருக்கணும். இந்த முந்தின நிலைமை எப்படி இருக்கும்? இந்த ரெக்கார்டு இல்லாமல் இருக்கணும். இப்போ பாருங்கள், ரோல் பேக் டு ஏன்னு கொடுத்த உடனே எந்த ரெக்கார்டு போயிட்டு பாருங்கள், ஜெய்ஷா ரெக்கார்டு போயிட்டு, அப்போ முந்தின நிலைமைக்கு வந்து போயிட்டு. தட்ஸ் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். இதோட இந்த லெசன் முடியுது, கம்ப்ளீட் ஆகுது. SQL கமெண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.